வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th பாலிட்டி லெசன் 3 மாநில அரசு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துலேருந்து ஒரு ஜென்ரலான ஒரு கொஷின் தான் கேட்க போகிறேன். ஆர்டிக்கல்லேருந்து கொஷின் கேட்கல, ஜென்ரலாக ஒரு கொஷின். ஸோ ஒரு மசோதா, இப்போது ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற உரிமை வந்து யாருக்கு இருக்குது, அந்த அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது? நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா என அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுப்பா. ஸோ குடியரசுத் தலைவருக்கு பதிலாக இங்கே ஆளுநர் இருப்பார், பிரதமருக்கு பதிலாக இங்கே முதலமைச்சர் இருக்கார், அவரோட அமைச்சரவைக்குழு இவருக்கு இவருடைய அமைச்சரவைக்குழு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து மக்களவை மாநிலங்களவைன்னு இருக்குது, இங்கே வந்து சட்டமன்றம் சட்ட மேலவைன்னு 2 இருக்குது. நம்மக்கிட்ட வந்து சட்ட மேலவை வந்து கிடையாது, நம்ம சட்டமன்றத்தை மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு 6 ஸ்டேட்ஸில் மட்டும் 2மே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதே தான் சட்ட மேலவையில் எப்படி நியமிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி நியமிக்கப்படுவாங்க. பாதி பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ சட்டமன்றத்தில் வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்காண்டி சபாநாயகர் எப்படி அங்கே வந்து மக்களவையில் சபாநாயகர் இருக்காரோ அதே மாதிரி இங்கே சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் இருக்காங்க. அதே ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதே தான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகாரங்களில் கொஞ்சம் மாறும். ஓகேவா? ஸோ அவங்க இந்தியா முழுக்க வந்து எல்லாமே செய்ய முடியும், இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் செய்ய முடியும். அதுலேயும் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்து ஆளுநரால் நியமிக்க முடியாது. ஆனால் அது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த ஹைகோர்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், நீதித்துறை அப்படிங்கிறது ஒருங்கிணைந்தது அப்படின்னு பார்த்துருக்கோமா? நீதித்துறைங்கிறது ஒருங்கிணைந்தது. அதனால் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் 2மே வந்து குடியரசுத் தலைவரால் தான் நீதிபதிகள் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஆனால் மாவட்ட நீதிபதிகளை வந்து இவங்க வந்து நியமித்துப்பாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் சம அதிகாரங்கள் கொண்ட மாதிரி இருக்கும். அதனால் 2மே வந்து ரொம்ப ஹை பொசிஷனால் அதை வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்வாங்க. ஆனால் இப்போ சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட்டுக்கு வந்து நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னா ஆளுநரோட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நியமிப்பாங்க. சரியா? சரி, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 8 யூனியன் பிரதேசம் இருக்குது, 28 மாநிலங்கள் இருக்குது. பகுதி 6 ஓகேவா? பகுதி 5 வந்து மத்திய அரசு பற்றினது, பகுதி 6 வந்து மாநில அரசு பற்றினது. ஓகேவா? ஆர்டிகிள் 152லேருந்து 237 வரைக்கும். ஸோ ஆளுநர் தான் வந்து அரசியலமைப்பு தலைவராக, மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். ஓகேவா? ஸோ மாநில ஆளுநரோட பெயரில் தான் வந்து மாநில நிர்வாகம் வந்து நடக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மாநில அரசு எப்படி பிரிஞ்சிருக்கு, நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருக்கா? ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. சட்டமன்றம் சட்ட மேலவை, சட்டமன்ற பேரவை அப்படின்னா கீழவை. ஓகேவா? மேலவை கீழவைன்னு 2 இருக்குது. நீதித்துறையில் உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஆளுநர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆளுநர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவருடைய பெயரில் தான் மாநிலத்தோட எந்த ஒரு சட்டமும் வந்து இயற்றப்படும். ஓகேவா? எல்லா நிர்வாகமும் ஆளுநரோட பெயரில் தான் வந்து நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம மத்திய அரசு பார்க்கும்போது ஒவ்வொரு நிர்வாகமும் குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் வந்து நடக்கும்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுநர் இருக்கலாம், இல்லைனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு 2 மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரு ஆளுநராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 154 வந்து மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். அவருக்கு பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து அந்த பதவிக்காலத்தை அவருடைய விருப்பத்தின்படி, குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின்படி பதவிக்காலத்தை நீட்டிக்கலாம், குறைக்கலாம். சரியா? அதே மாதிரி ஆளுநர் வந்து அவருடைய சொந்த மாநிலம், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க, வேறு ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநராக நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி குடியரசுத் தலைவராக ஒரு மாநிலத்திலேருந்து வேறொரு மாநிலத்திற்கு வந்து ஆளுநர் வந்து மாற்றப்படலாம். ஓகேவா? இன்கேஸ் அவங்களுக்கு வந்து பதவி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ராஜினாமா லெட்டரை வந்து கொடுக்கலாம். ஸோ மாநில சட்டமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றமோ வந்து ஆளுநரோட பணி நீக்கத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேவா? பார்த்துக்கோங்க, குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும். அதுவும் குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை சொல்கிறது கேட்டு தானே செய்யணும். எல்லாம் தான் இவர் வந்து செஞ்சாலும் கடைசியில் அவர் வந்து அமைச்சரவை சொல்கிறது கேட்டு தான் செய்வார். ஸோ அவங்க சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து விருப்பத்தின் பேரில் வந்து செய்வார். சரியா? ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக வந்து நியமிக்கப்படலாம். ஓகேவா? ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுறதுல 2 கண்டிஷன் தான். ஒன்று, அவங்க சொந்த மாநிலத்தில் ஆளுநராக வந்து நியமிக்கப்படக்கூடாது. இன்னொன்று வந்து எந்த மாநில அரசுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறாங்களோ அந்த மாநில அரசின் கூட வந்து கலந்து ஆலோசித்து அவங்க வந்து அந்த பெயரை வந்து முன்மொழிஞ்சால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து நியமிக்கப்படணும். ஓகேவா? அடுத்த ஆர்டிகிள் 158 3A, ஆர்டிகிள் 158 3A ஆர்டிகிள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா,
2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநராக வந்து நியமித்தாங்க அப்படின்னா, அது 2 ஸ்டேட் சேர்த்து ஒரு ஆளுநர் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஊதியங்கள் ஓகேவா, சேலரிஸ், அப்புறம் வந்து அதர் ப்ராவின்சஸ், இது எல்லாத்தையுமே வந்து 2 மாநிலங்களும் வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஓகேவா. ஆளுநராக தகுதிகள் வந்து சொல்கிறது ஆர்டிக்கிள் 157, 158. ஸோ ஆளுநருக்கான தகுதி வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. சரியா. அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து அவர் லாபம் தரும் எந்த தொழிலும் வந்து ஈடுபடக்கூடாது. சரியா. லாபம் தான் பிஸ்னஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஆளுநரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பாருங்கள். ஆர்டிகிள் 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். ஸோ ஆர்டிகிள் 163 படி முதலமைச்சருக்கும் அவரோட அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் ஆளுநர் வந்து சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை வந்து செயல்படுத்துகிறார். ஸோ ஆளுநருக்கு நிர்வாக அதிகாரங்கள் என்னென்ன? முதலமைச்சரை வந்து இப்போ மாநில சட்டமன்ற எலெக்ஷன் வந்து நடக்குது இல்லையா, எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் எந்த கட்சி வந்து அதிகமாக வந்து ஓட் வாங்கியிருக்கோ அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சராக வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார். ஓகேவா. முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறாரு. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசியோட தலைவர், டிஎன்பிசியோட உறுப்பினர் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நியமனம் செய்கிறது யார்? ஆளுநர் தான். ஓகேவா. அதே மாதிரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்கிறாரு. அவங்க பணிக்காலம் என்ன, பணியோட தன்மை என்ன தீர்மானிக்கிறவர் ஆளுநர் தான். அதே மாதிரி மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். அதே மாதிரி துணை வேந்தர்களையும் வந்து ஆளுநர் நியமனம் செய்வார். அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து அவசர கால நிலை வந்து பிரகடனம் செய்யும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும்போது மாநிலத்தை பார்த்துக்கிறது யாரோட வேலை அப்படின்னா ஆளுநரோட வேலை. சரி. இப்போது உங்களுக்கான ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, மாநில அவசர நிலை வழங்குவதற்கான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. ஸோ ஆளுநரோட சட்டமன்ற அதிகாரங்கள் பாருங்கள். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. ஆனால் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லை. ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றிருக்கிறார். ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை ஒத்திவைக்க கலைக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குது. தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடர்லையும் ஒவ்வொரு ஆண்டோட முதல் கூட்டத்தொடர்லையும் வந்து ஆளுநர் வந்து உரையாற்றுவார். இதே தான் நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்துருப்போம். சேம் டிக்டோ அதே தான் வரும். ஓகேவா. ஸோ பெண்டிங்கில் இருக்க மசோதா குறித்து வந்து சட்டமன்றங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து ஏது பெண்டிங்கில் இருக்குன்னு கொஷின் அனுப்பலாம். அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திற்கு வந்து ஆங்கிலோ இந்தியன் வகுப்புலேருந்து ஒரு உறுப்பினர் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா. அங்கே வந்து உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து மாறிச்சு. ஓகேவா. அங்கே 2 பேர் நியமனம் பண்ணாங்க மக்களவையில். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒருத்தர் தான். ஏன்னா வந்து அங்கே வந்து கவுண்ட் அதிகம், இங்கே கவுண்ட் கம்மி. சரியா. அதே மாதிரி சபாநாயகர், துணை சபாநாயகர் பணியிடம் வந்து சபாநாயகர், துணை சபாநாயகர் இது வேக்கண்ட்டாக இருக்கும்போது யார் அடுத்து கட்சி தலைமை ஏற்கணும் அப்படின்றத ஆளுநர் வந்து அந்த உறுப்பினர் வந்து நியமனம் செய்வார். அதே மாதிரி கலை, இலக்கியம், அறிவியல் இதில் மாதிரி சிறந்து விளங்குகிற நபர்களில் மாநில சட்டமேலவைக்கு வந்து நியமனம் செய்கிறார். எவ்வளோ பேரை? 6ல் 1 பங்கு பேரை வந்து நியமனம் செய்கிறாரு. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் தான் சட்டமாகும். அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா பாருங்கள், இதனால் தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்தில் நிறுத்தப்படுற எல்லா மசோதாக்களும் ஆளுநர் சைன் பண்ணால் மட்டும்தான் சட்டமாக வந்து இயற்றப்படும். சரியா. ஆனால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் கையொப்பமிடலாம், நிறுத்தி வைக்கலாம், மீண்டும் மறுசீலனைக்கு சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். ஸோ இப்போ கையொப்பமிடுறதுக்காக நம்ம வந்து மசோதா தாக்கல் செஞ்சு சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து ஆளுநர் கையெழுத்து போட்டால் தானே சட்டமாகும். ஆளுநர் சைன் பண்ண தான் சட்டமாகும். ஸோ அதுக்காண்டி அங்கே அனுப்பும் போது ஆளுநர் என்ன பண்ணலாம்? சைன் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இல்லைனா இது திரும்ப வந்து மறுசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அவங்களுக்கே அனுப்பி வைக்கலாம். சரியா. ஆர்டிக்கிள் 213 என்ன அப்படின்னா, மாநில சட்டமன்றம் வந்து நடக்காத போது அவசர சட்டத்தை அவசரமாக ஒரு சட்டத்தை வந்து பிறப்பிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 213. அதே மாதிரி இந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்குள்ளே வந்து சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கணும். ஓகேவா. அடுத்து மாநிலத்தோட ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கைக்குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பது யார்? ஆளுநர். அதே மாதிரி இவருடைய நிதி அதிகாரங்கள் என்னென்னு பாருங்கள். ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை ஆளுநருக்கு இருக்குது. ஓகேவா.
ஆளுநரோட முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும். அங்கே எப்படி குடியரசுத் தலைவரோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும் மக்களவைன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? அரசோட எதிர்பாரா செலவினங்களுக்கு அவசர நிதி ஒதுக்கீடு செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. சேம். பஞ்சாயத்துகள் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார். பாருங்கள், நிதி ஆணையம் வந்து அங்கேயும் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டிக்கிள் 240 படி நிதி ஆணையம் வந்து குடியரசுத் தலைவர் அமைக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து பஞ்சாயத்தோட செலவு உள்ள பார்க்குறதுக்காண்டி நிதி ஆணையம் வந்து ஆளுநரும் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து நியமிக்கிறாரு. ஓகேவா? ஸோ நீதித்துறை அதிகாரங்கள் பாருங்கள், மாநில அரசோட தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்கிறாரு. ஓகேவா? அங்கே எப்படி அட்டார்னி ஜெனரல், இங்கே அட்வொகேட் ஜெனரல் வந்து நியமனம் செய்கிறாரு. உயர்நீதிமன்றத்தோட ஆலோசனையின்படி மாவட்ட நீதிபதிகளை வந்து நியமனம் செய்கிறாரு. ஓகேவா? ஸோ உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செய்பவர் அந்தந்த மாநிலத்தோட ஆளுநர்கள். சரியா? ஆளுநரோட ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்கிறாங்க. ஓகேவா? இப்போது நம்ம ஆளுநர், தமிழ்நாட்டோட ஆளுநர்கிட்ட கேட்டுட்டு தான் சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸை வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரியா? யாரும் ஆனால் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம ஆளுநர் கூட பண்ணிட்டு தான் செய்வாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கும் அதிகாரம் இருந்துச்சா, ஆளுநருக்கும் வந்து குற்றவாளிகளை கருணை மனு அடிப்படையில் மன்னிக்கலாம், குற்றவாளியின் தண்டனையை குறைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். மரண தண்டனையை தவிர மற்ற குற்றவாளிகளுக்கு இது பொருந்தும். சரியா? இவருடைய விருப்புரிமை அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சியும் வந்து மெஜாரிட்டி வாங்கலை அப்படின்னா எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். அதே மாதிரி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை ஆளுநர் வந்து கலைக்க முடியும். அவசர கால அதிகாரங்கள் ஆர்டிகிள் 356 மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். ஆர்டிகிள் 356 என்ன பார்த்தோம்? மாநில அவசர நிலை, ஸ்டேட் எமர்ஜென்சி. அதன்படி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வரும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் இல்லையா, ஸோ மாநிலத்தில் வந்து அரசியலமைப்பு சரியில்லை அப்படின்னா, அரசாங்கம் சரியாக நடக்கலை அப்படின்னா ஆளுநர் வந்து சொல்லலாம் குடியரசுத் தலைவர்கிட்ட, இந்த மாதிரி இங்கே வந்து சரியாக போகலை, அதனால் இங்கே வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அதை வச்சு இந்த அரசாங்கத்தை வந்து கலைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தோடனே ஆளுநர் தான் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஆளுநர் தான் நிர்வாகம் செய்வாங்க மாநிலத்தை. ஆளுநரோட சிறப்புரிமைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 361 1. ஓகேவா? இதன்படி ஆளுநருக்கான சிறப்புரிமைகள் அவருடைய பணிகள் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க அவசியம் இல்லை. அதே மாதிரி அவரோட பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஸோ இவரோட வேலையை செய்யும் போது எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் கொடுக்க தேவையில்லை, இவரை யாராலையும் கைது பண்ணவும் முடியாது, குற்றச்சாட்டு சாட்ட முடியாது. ஓகேவா? ஆளுநர் பதவி வகிக்கும் பதவி காலத்தில் அடுத்து முதலமைச்சர் தான் வந்து உண்மையான நிர்வாகி. ஆளுநர் வந்து பெயரளவிலான நிர்வாகி. முதலமைச்சர் மாநில ஆளுநரால் தான் நியமனம் செய்யப்பட்டார். அவருடைய பதவி காலம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. முதலமைச்சர் எப்பயும் போல் பதவி காலம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எப்படி 5 ஆண்டுகளோ அதே மாதிரி தான் இவருக்கும் 5 ஆண்டுகள். ஓகேவா? முதலமைச்சரோட அதிகாரங்கள் பணிகள் பாருங்கள். அமைச்சரவை தொடர்பாக அமைச்சரவையில் முதலமைச்சர் வந்து அவர் பரிந்துரையின் பேரில் தான் ஆளுநர் வந்து அமைச்சர்கள் நியமிக்கிறாரு. அமைச்சர்களுக்கு துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறாரு. அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறாங்க. அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுப்பது யார்? முதலமைச்சர் தான். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பவர் முதலமைச்சர். அதே மாதிரி ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குறது. என்னென்ன ஆலோசனை வழங்குறாரு அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் வந்து ஆளுநர் நியமிக்கிறாருன்னு பார்த்தோம். அட்டார்னி ஜெனரல், அப்புறம் தேர்தல் ஆணையர் பார்த்தோம், அதேமாதிரி டிஎன்பிசி தலைவர்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நியமிக்கிறது ஆளுநர் தான். ஆனால் அதை வந்து இவங்களை நியமிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது யார் அப்படின்னா முதலமைச்சர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதலமைச்சர் சொல்கிறத கேட்டு தான் ஆளுநர் வந்து அவங்கள வந்து வேலைக்கு வைக்க முடியும். ஸோ யார் அப்படின்னா மாநில அரசு வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் உறுப்பினர்கள், நிதிக்குழு தலைவர் உறுப்பினர்கள். ஸோ சட்டமன்றம் கூட்டத்தொடர் ஒத்தி வைக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். பார்த்தியா, நம்ம ஆளுநர் என்ன பார்த்தோம், அவர் தான் வந்து சட்டமன்றத்தை துவக்கி வைக்கிறாருன்னு பார்த்தோம். ஸோ அப்படி செய்ய சொல்கிறது யார்? முதலமைச்சர். வேறு என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் அரசோட கொள்கைகள் என்னன்னு சொல்லி அறிவிக்கிறாரு, மசோதாக்கள் அறிமுகப்படுத்துகிறாரு. எந்த நேரத்துலையும் சட்டமன்றத்தை கலைச்சி விடுங்கன்னு சொல்லி ஆளுநருக்கு வந்து பரிந்துரை செய்கிறாரு. அதே மாதிரி அமைச்சரவை அப்படிங்கிறது
மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை அப்படின்னா அமைச்சர்கள் எல்லோரும் இருக்காங்களே, எம்எல்ஏக்கள், நம்ம ஓட்டு போட்ட எம்எல்ஏக்கள் எல்லாமே இருக்கிறது தான் அமைச்சரவை. ஸோ இந்த அமைச்சரவை குழுவில் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் ஸோ இப்போ எல்லாருமே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை கிடையாது. அமைச்சரவைனா வேறு, சட்டமன்ற உறுப்பினர்லாம் வேணால். சட்டமன்றத்தில் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க. அதில் அமைச்சரவை இருக்கும் சட்டமன்றத்துக்குள்ளே. அமைச்சரவை அப்படிங்கிறது மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 15% மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்க முடியும். நம்ம பார்த்தோமா ஆர்டிக்கிள் இல்லை 91வது சட்டத்தின்படி பார்த்தோம்லையா 15% மட்டும்தான் வந்து அமைச்சர்கள் இருக்கணும்னு சொல்லி. ஸோ 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் 15% எவ்வளோ அப்படின்னா 36 உறுப்பினர்கள். ஓகேவா, 36 உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து மினிஸ்டர் போடுறாங்களா, மினிஸ்டர்ஸ் 36 பேர் தான் இருக்கணும். ஆனால் மெம்பர்ஸ், சட்டமன்றத்தில் மெம்பர்ஸ் வந்து 234 பேர். ஓகேவா, இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் அமைச்சராக பதவி ஏற்கப்படலாம். அப்படி ஏற்கப்பட்டாங்க அப்படின்னா 6 மாத காலத்திற்குள்ள சட்டமன்றத்தில் உறுப்பினராக ஆகணும். ஸோ ஆர்டிக்கிள் 163 வந்து ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆர்டிக்கிள் 163(1) படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்ய ஆலோசனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கிள் 164(1) ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுறதா சொல்லுது. ஓகேவா, பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை, மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 15% வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு ஆர்டிக்கிள் 164(1)A வந்து சொல்லுது. ஓகேவா, அமைச்சரோட மற்ற அதிகாரங்கள்லாம் என்னென்னு பாருங்கள். அதே சேம் தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இருக்கும். ஓகேவா, மாநில அரசுக்கான கொள்கையை உருவாக்கி நடைமுறைப்படுத்துது, சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்கிறது, பொதுநலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது, துறைத்தலைவர் நியமனங்கள், மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கை. ஸோ எல்லாமே வந்து ஒன்று தான். சரியா, ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் போது அது சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது இந்த அமைச்சரவை தான். ஓகேவா, ஸோ ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. ஓகேவா, ஓகே. இப்போ மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்க்கலாம். மாநில சட்டமன்றம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து 2 அவை கிடையாது. நமக்கு சென்ட்ரலில் மத்திய அரசில் மட்டும்தான் 2 அவை, மாநிலங்களவை, மக்களவை. இதே மாதிரி மாநிலங்களும் வச்சுக்கலாம். ஆனால் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் வச்சுக்கல, சில அவங்களோட விருப்பத்தின்படி வச்சுக்கலாம். சரியா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓரவை தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கிறது ரொம்ப கம்மியான ஸ்டேட்ஸ் தான். பெரும்பாலான மாநிலங்கள் வந்து ஓரவை தான் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கிற மாநிலங்கள் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து இதில் மேலவை கீழவைன்னு 2 இருக்கு இல்லையா, அந்த மேலவை தான் வந்து சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவாங்க. கீழவை தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட அவை. சரியா, தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர், அமைச்சர்களோட எண்ணிக்கை 36. இப்போ தான் சொன்னேன். ஸோ சட்டமன்ற பேரவை அப்படின்னா தான் கீழவை. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டது. மாநிலத்தோட அதிகாரத்தோட உண்மையான மையம் எதுனா இதுதான். ஏன்னா இங்கே தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. இங்கே அதிகபட்சம் 500 உறுப்பினர்கள் இருக்கலாம், மினிமம் வந்து 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் 234 இருக்காங்க தமிழ்நாட்டில். சட்டமன்றத்தோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி வந்து கலைக்கப்படலாம். மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா கலைச்சிடுவாங்க. இதுவே சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர்கள் பதவிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா 6 வருடங்கள். அவங்க வந்து எப்படி மாநிலங்களவைக்கு இது பண்ணாங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கே. ஓகேவா, சட்டமன்ற கீழவையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 1/3 உறுப்பினர்கள் வந்து எங்களுக்கு சட்டமன்ற மேலவை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க, சட்டமன்ற கீழவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல், அதாவது 1/3 பங்குக்கு அதிகமாகாமல், 234 1/3 அதிகமாகாமல் இங்கே வந்து இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்றத்தில் கீழவையில் விட மேலவையில் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கவே கூடாது, கம்மியாக தான் இருக்கணும். சரியா, அதே மாதிரி 40க்கு கம்மியாகாமல் அந்த உறுப்பினர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ தமிழ்நாடு சட்டமன்றம் 234 உறுப்பினர்கள், ஒரு ஆங்கிலோ இந்திய வகுப்பினர் வந்து இருப்பாங்க. மொத்தம் வந்து 235 உறுப்பினர்களை கொண்டது. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறவங்க. சரியா, கேபினெட் அப்படிங்கிறது அமைச்சரவையின் உட்கரு. ஓகேவா, மாநில அரசோட உண்மையான அதிகார மையமாக இருக்குது. ஸோ சபாநாயகர் பற்றி பார்க்கணும்னா அவர் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வுப்படுறாங்க. இவங்க பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா 14 நாளுக்கு முன்னாடி சபாநாயகருக்கு வந்து அறிவிப்பு செய்யணும். ஸோ
ஓகேவா. அதே மாதிரி இவர் சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் பதவி வந்து இழக்க மாட்டார். ஏன்னா புதிய சபாநாயகர் தேர்வு செய்யும் வரை அவர் வந்து சபாநாயகராக வந்து அந்த பணியில் வந்து இருப்பார். சட்ட மேலவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சட்டமன்ற மேலவை 6 மாநிலங்களில் சட்ட மேலவை வந்து இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ சட்ட மேலவைங்கிறது ஒரு நிரந்தரவே கலைக்க முடியாது. பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 2 இயர்ஸ் ஒன்ஸு 1/3 பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகுவாங்க, மீதி பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இது கலைக்கலாம் பட மாட்டாங்க, புதுசாக ஆட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, பல பேர் போய்கிட்டே இருப்பாங்க. ஒருவர் திரும்ப வந்து அதே பதவியில் வந்து நியமிக்கப்படலாம், தவறு கிடையாது. ஸோ இதுக்கு வயசு வந்து 30 வயசு இருக்கணும். சரியா. அவங்க பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். இதுதான் இதோட கண்டிஷன்ஸ். ஸோ 1986 வந்து தமிழ்நாடு சட்டமேலவை வந்து நீக்கம் செய்யப்பட்டது. ஓகேவா. அதாவது 86 நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தமிழகத்தில் சட்டமேலவை வந்து கிடையாது. சட்டமேலவைக்கான தேர்தல் வேணும் அப்படின்னா அதில் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னா 1/3 பங்கு, அதாவது 1/3 உள்ளாட்சி உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பட்டதாரி ஆசிரியர்களால், மீதி வந்து 3 வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் வந்து சட்டமேலவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. 6 உறுப்பினர்கள், இது ரொம்ப முக்கியம். 1/6 உறுப்பினர்கள் வந்து கலை இலக்கியம் அறிவில் சிறந்து வருவாங்களாங்கள, அதில் அவங்களிருந்து ஆளுநர் வந்து 1/6 உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறாங்க. எதுக்கு? சட்ட மேலவைக்கு. இதெல்லாமே ஓகேவா. அடுத்து தலைவர். இந்த சட்ட மேலவைக்கான தலைவர் வந்து மேலவை தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க, சேர்பர்சன் சொல்லுவாங்க. ஸோ சட்ட மேலவையை உருவாக்குறதுக்கும் மாநிலம் வந்து வேண்டும்னா சட்ட மேலவை வந்து உருவாக்கிக்கலாம். ஓகேவா. மாநில சட்டமன்றம் நினச்சா உருவாக்கலாம். ஸோ அவங்க உருவாக்குறதும் நீக்கிறது வந்து ஆர்டிகிள் 169 சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு மாநிலம் வந்து சட்ட மேலவை வந்து வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அங்கே மொத்த உறுப்பினர்களில் 2/3 உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து எங்களுக்கு வந்து சட்டமன்றம் வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் உருவாக்கி அதை வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் தான் வந்து அந்த மாநிலத்துக்கு சட்ட மேலவையை உருவாக்கும். இல்லை அப்படின்னா சட்ட மேலவையை நீக்கிறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா. சட்டமன்றத்தோட அதிகாரங்கள் பாருங்கள். அரசியலமைப்பின்படி மாநில பட்டியல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதிகார பட்டியல் பார்த்தோம் இல்லையா. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல். அதில் மாநில பட்டியல் இருக்கிற துறைகள் எல்லாத்துக்குமே சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து சட்டமன்றத்துக்கு இருக்குது, மாநில சட்டமன்றத்திற்கு இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி பொதுப்பட்டியலும் இயற்றலாம். ஆனால் மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் பிரச்சனை வரும்போது மாநிலத்தோட சட்டம் செல்லாது, மத்தியத்தோட சட்டம் தான் செல்லும். சரியா. ஸோ நிதி அதிகாரம். சட்டமன்ற மாநிலத்தின் நிதி நிலையை வந்து கட்டுப்படுத்துது. சட்டமன்ற கீழவை மேலவை காட்டிலும் பண நடவடிக்கைகளை அதிக உரிமை கொண்டது. நம்ம ஆல்ரெடி மாநிலங்களவை மக்களவை தான் பண மசோதாவுக்கு உரிமை கொண்டது. மாநிலங்களவையில் எதுவும் செய்ய முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான் எங்கேயும். ஓகேவா. இது எல்லாமே சேம் தான். அடுத்து மாநில நீதித்துறை பாருங்கள். உயர்நீதிமன்றம் தான் வந்து மாநிலத்தில் இருக்கிற ஹையஸ்ட் வந்து மாநிலத்துக்கு பெரியான நீதிமன்றம். ஸோ 1862 கொல்கத்தா, மும்பை, சென்னையில் வந்து உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை வந்து தோற்றுவிக்கணும்னு சொல்லுது. ஆனால் 1956 7வது திருத்தச் சட்டம் பார்த்துக்கோங்க. 1956 7வது சட்ட திருத்தம், 7வது அமெண்ட்மெண்ட்டில் 2 இல்லை அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள், இல்லை அப்படின்னா ஒரு யூனியன் பிரதேசங்கள் சேர்ந்து ஒரே நீதிமன்றத்தை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் 7வது திருத்த சட்டம். ஓகேவா. எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா, அதே மாதிரி யூனியன் பிரதேசமான சண்டிகர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஹைகோர்ட்டு சண்டிகரில் இருக்குது. அதே மாதிரி கவுஹாத்தியில் இருக்கிற ஹைகோர்ட் வந்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், இவங்க எல்லாத்துக்கும் பொதுவாக கவுஹாத்தியில் இருக்குது. அதே மாதிரி டெல்லி அப்படிங்கிறது நம்ம தலைநகர், அதுக்கு வந்து தனியாக வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கவுஹாத்தியோட பிரான்ச்சஸ் வந்து எங்கே இருக்குது பாருங்கள். இட்டாநகர், கொஹிமா, ஐஷ்வால், இதெல்லாம் வந்து இதோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ் வந்து நியமனம் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். அங்கே எத்தனை ஜட்ஜஸ் இருக்குன்னு நியமனம் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தம் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த உயர்நீதிமன்றத்தோட நீதி வரையறை எப்படி அப்படின்னா அதே உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன இருந்துச்சோ அதே தான். ஸோ தனக்கே உரிய நீதிவரை சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதிவரை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் வந்து பெற்றிருக்குது. ஓகேவா. அதே மாதிரி 1862 ஜூன் 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமைப்படி தான் சென்னை, மும்பை, கல்கத்தாவில் உயர்நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. உலகிலேயே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் தான் அங்கே இருக்கிற
பிளேஸ் த மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வந்து லண்டனுக்கு அடுத்து செகண்ட் பெரிய நீதித்துறை வளாகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. மேல்முறையீட்டு நீதி வரையறையும் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதாவது நம்ம அப்பீலுக்கு மேலே போகிறோம்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து அடுத்து ஹைகோர்ட் தானே போகும். ஸோ அதுக்கும் வந்து இவங்களுக்கு இருக்குது. சிவிலுக்கும் கிரிமினல் கேசஸ் மட்டும் இவங்க வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நாட்டோட இராணுவ தீர்ப்பாயங்களோட கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகள் விசாரிக்க இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. பேராணை அதிகாரங்கள், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போது நீதிப்பலனை வந்து அறிவித்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து நம்மளுடைய உரிமைகளை வந்து பாதுகாப்பாங்கன்னு அதை உயர்நீதிமன்றங்களுக்கு கொடுக்கறது இந்த ஆர்டிக்கல் 226. அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் கிடையாது, மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடுற அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான் வந்து பேராணைகளை வெளியிட முடியும். ஸோ பேராணைகளை வெளியிடுறதுல உச்சநீதிமன்றத்தை காட்டிலும் உயர்நீதிமன்றத்திற்கு அதிக அதிகாரம் இருக்குது. ஆர்டிகல் 32 படி உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேரணைகள், ஆணைகள், வழிகாட்டுதல்கள் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளே வழங்க அதிகாரம் பெற்றிருக்கு. ஸோ ஆனால் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் இந்த ஆணைகளை வெளியிட முடியும். ஆனால் உயர்நீதிமன்றம் இது போன்ற ஆணைகளை சாதாரண சட்டமீறலுக்கும் வந்து நீதிப்பயணங்களை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தை காட்டிலும் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த நீதிப்பயணங்களை வெளியிடுறதுக்கு கொஞ்சம் அதிகமான அதிகாரம் இருக்குது. ஓகேவா. மேற்பார்வை. ஸோ இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து நீதிமன்றங்களை தீர்ப்பார்வைகளை மேற்பார்வை என்ற சூப்பர்வைஸ் பண்ணுற அதிகாரம் உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம் இருக்குது. பொது சட்டங்கள், பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஆணை வந்து வெளியிடலாம். ஸோ ஷெரீஃப், எழுத்தர்கள், அலுவலர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறது. ஸோ அதே மாதிரி ஆவணங்களோட பாதுகாப்பு பெட்டகம். ஸோ உயர்நீதிமன்றம் கொடுத்த எல்லா முடிவுகள், தீர்ப்புகள் வந்து அச்சடிக்கப்பட்டு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்து வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ எதிர்காலத்தில் ஏதாச்சும் கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வாக வந்து இந்த கடந்த கால தீர்ப்புகள் வந்து உபயோகப்படுது. ஸோ இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுது. ஓகேவா. ஸோ இந்த லெசன் முடிஞ்சுப்பா. இதில் 10th பாலிட்டி வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னா, கீழ்காணும் பாருங்கள், 6 சட்ட மேலவை பார்த்தோம், 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குன்னு பார்த்தோம். இந்த கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.